ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த நோ பாயில் நோ ஆயில் குக்கிங்கில் சவுத் இந்தியன் மீல்ஸையே ரீக்ரியேட் பண்ணி நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அல்வாவை நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் கம்மி தான். இந்த அல்வாவில் நம்ம எந்த விதமான ஃப்ளாரையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கலருக்காக ஃபுட் கலர் கூட சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஃபயரில் குக் பண்ணுற அல்வா என்ன கன்சிஸ்டன்சியில் வருமோ அதே கன்சிஸ்டன்சி மாறாமல் அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இலையை வச்சு தான் நம்ம இன்னைக்கு அல்வா பண்ண போகிறோம். இந்த இலையோட பேர் கட்டுக்கொடி இலை. இந்த இலையை வச்சு அல்வா பண்ணுறதுனாலே என்னவோ இது அல்வா இலைன்னு சொல்லுவாங்க. இந்த அல்வா இலை மார்க்கெட்லலாம் கிடைக்க சான்ஸே இல்லை. கிராமத்து வயல்வெளிகளில் விளைஞ்சிருக்கும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பட் சிலருக்கு பார்த்துருந்தும் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த அல்வா இலைகளெல்லாம் பறித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு முன்னாடியே இந்த அல்வா இலையை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா க்ரீன் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பறித்த அல்வா இலை எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா இலைகளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் நோயையும் குணமாக்கும். இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் இந்த அல்வா இலையில இருக்குது. அலசி எடுத்த அல்வா தழியை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க, அல்வா கன்சிஸ்டன்சி வராது. தண்ணி ஊற்றின பிறகு அல்வா இலையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து வரப்போகிற சாறில் தான் நம்ம அல்வாவே ரெடி பண்ண போகிறோம். இதிலிருந்து வர சாறு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நம்ம ஃபயரில் குக் பண்ணுற அல்வா எப்படி நம்மளுக்கு சுருண்டு வருமோ அதே போல் இதில் வர சாறு நம்மளுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் அந்த சாறு இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் அந்த சாறை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த சாறு எவ்வளோ திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 15 or 20 minutes ரெஸ்ட்டில் விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். பவுலில் இருக்க அல்வாவை அப்படியே திருப்பி கொட்டிக்கோங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அல்வா கன்சிஸ்டன்சி எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இனிப்புக்காக அல்வா மேலே நம்ம சர்க்கரையை தூவிக்கலாம். அல்வா தழை கூடவே நம்ம சர்க்கரையை போட்டு கரைச்சோன்னா அல்வா கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் அல்வா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு அது மேலே நம்ம சர்க்கரையை தூவிக்கிறோம். அது மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேஷ்யூஸ் தான் எடுத்திருக்கேன். அது மேலேயும் கொஞ்சமாக சர்க்கரை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நோ பாயில் நோ ஆயில் ஹல்வா ரெடி. இந்த அல்வாவை நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை இப்போ தான் கேள்வியே படுறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.